பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவ்யூவிங் டாக்குமெண்ட்ரிஸ். டாக்குமெண்ட்ரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து மூவியாவோ இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதோ ஒரு மீடியா ஃபார்மேட்டில் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிம் அண்ட் மீடியா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரி அப்படின்றது ரொம்பவே எசென்ஷியலான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரியாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஒரு விஷுவல் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக நான் ஃபிக்ஷனல் தான். அதில் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இல்லைனா ஆல்ரெடி நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ஒரு ஹிஸ்ட்ரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் அது ஒரு எவிடன்ஸாக கேரி பண்ணணுன்றதுக்காக தான் அதை வந்து ஒரு மூவியாக எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரிஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஹவு ட்ரூத் ரெப்ரசென்ட். ஸோ ஒரு ட்ரூத்தை வந்து அவங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஐடியாலஜி என்ன மாதிரி இருக்குது, நரேட்டிவ் டெக்னிக்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வியூவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்றத வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஈஸியாக நம்மளால் எல்லா மூவிஸையும் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபிக்ஷன் இமேஜினேட்டிவ் க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நார்மலாக ஒரு ஃபிக்ஷனல் மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் டாக்குமெண்ட்ரிஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ரிஸில் வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க, என்ன நடந்துச்சோ அதை சொல்ல போகிறாங்க. பட் அதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கம்ப்ளீட்டாக ட்ரூத்தை சொல்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால் மீடியா முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த ஃபிலிம் மேக்கர் யார் எடுக்கிறாங்களோ அந்த டைரக்டரை பொறுத்து கேமரா சாய்ஸஸாக இருக்கட்டும், எடிட்டிங் டிசிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப மைனராக தான் அந்த சேஞ்சஸ் இருக்குமே தவிர மெஜாரிட்டியான அந்த ட்ரூத் என்ன நடந்துச்சோ அதை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மீடியா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்றது வந்து என்ன நடந்துச்சோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு கன்ஸ்ட்ரக்டட் இன்டர்பிரட்டேஷனுக்காக தான். ஓகேவா? ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை எல்லாரும் அந்த மொமெண்ட்டை நினச்சிருப்பாங்க, அப்புறம் மறந்துருப்பாங்க. அது ஒரு மூவியாக எடுக்கும்போது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரும்போது பிளென்டி ஆஃப் இன்டர்பிரட்டேஷன்ஸ் வரும். நிறையா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்பிரட்டேஷன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை அகெயின் ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு வராங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்ரி ஃபார்ம். இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா, டாக்குமெண்ட்ரின்ற ஒரு வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது ஜான் கிரியர்சன் அப்படின்றவர் தான். 1920s வந்து ஒரு மூவி வருது, ராபர்ட் ஃப்ளாஸ்ட்ரியோட நானூக் ஆஃப் தி நார்த் அப்படின்றது 1922 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ டாக்குமெண்ட்ரினா என்னன்னு சொல்லி அவர் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாரு. கிரியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்சுவாலிட்டி. ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ரியேட்டிவான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ ஃபிலிம் அப்படின்றப்போ இப்போ ஜெய்பி மூவி எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இல்லை சூரரை போற்று எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே உண்மையாக நடந்த விஷயங்கள் இல்லையா? பட் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா? வேறு எதுவும் ஆக்டர் நடிச்சிருந்தாங்கன்னா இல்லை வேறு ஏதாவது டிரெக்டர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, கேமராமேனாக இருக்கட்டும், அதில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வேறு ஒரு செட் இருந்துச்சு அப்படின்னா இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குமான்றது தெரியாது இல்லையா? ஸோ நிறையா ஃபில்டர் பண்ணி தான் இந்த ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்றது வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸோடு சேர்ந்து அதுதான் அந்த ரியல் லைஃப் மேட்டர், அந்த ஒரு ரியல் லைஃப் மொமெண்ட்டை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி அப்படின்றது வந்து ஒரே ஒரு விஷயம் கிடையாது, அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷனல். இப்போது அப்சர்வேஷனல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்த ஒரு விஷயம், நமக்கு முன்னாடி ஒன்று நடக்குது, நம்ம பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து வளர்கிறோம் அப்படின்னா அது நமக்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு மூவியாக நம்ம எடுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்ட்டிசிபேட்ரி, ஒரு அநியாயம் நடக்குது, அதில் நம்மளும் இருக்கிறோம், நம்மளுக்கும் அது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் இருக்கும். ட்ரூத்தை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற விதம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பில் நிக்கோல்ஸ் அப்படின்றவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியோட தியரிஸ்டாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாரு. 6 மோட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. எக்ஸ்போசிட்டரி, அப்சர்வேஷனல், பார்ட்டிசிபேட்ரி, ரிஃப்ளெக்சிவ், பெர்ஃபார்மேட்டிவ் அண்ட் பொயட்டிக். ஸோ இந்த மாதிரி 6 மோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ரியை ப்ரெசென்ட் பண்ண முடியும். பாதிக்கப்பட்டவனால் மட்டும்தான் கதை சொல்ல முடியுன்றது இல்லை, அதை பார்த்தவனாலையும் கதை சொல்ல முடியும், அதை கேள்விப்பட்டவனாலையும் கதை சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த உண்மையை சொல்கிற விதங்கள் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு த ஆக்ட் ஆஃப் வியூவிங் டாக்குமெண்ட்ரி. ஒரு டாக்குமெண்ட்ரியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது நம்ம ஒரு பாசிவ் ஆடியன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு பாசிவ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு மூவியை பார்க்கும்போது, ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கணும். அஸ் அ வியூவராக நம்ம வந்துட்டு அந்த ஃபிலிமோட இமேஜாக இருக்கட்டும், சவுண்ட், எடிட்டிங், அது க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். நமக்கு என்ன மாதிரி அது தோணுது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே நமக்குள்ளே பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ் வரணும்.
எதுக்காக இப்படி ஒரு மூவி எடுத்திருக்கிறாங்க, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எடுத்திருப்பாங்க, என்ன மாதிரியான எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஜெய்பீம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மூவி முடியும் போது அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அதே மாதிரி அமரன் மூவிலேயும் அந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரியல் இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த எவிடன்ஸை வந்து அவங்க கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த இமோஷன் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கிறாங்களா, எப்படி இதெல்லாம் கன்வே பண்ணாங்க, எல்லாத்த பற்றியும் அஸ் அ வியூவராக அஸ் அ ரிவ்யூவராக நம்ம யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்லாம் வாய்ஸ் ஓவர் நரேஷன் இருக்கும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது போத் இமோஷனல் அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜேபி மூவியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இமோஷ்னலி நம்மளுக்குள்ள ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணிடுச்சு. ராஜாக்கண்ணுன்ற கேரக்டர் வந்து இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இல்லாமல் அதில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக சொல்ல நினைக்கிறாங்க, எந்தளவுக்கு அவங்கள டாமினேட் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்றத இமோஷ்னலி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இன்டெலெக்சுவலி அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ ரிவ்யூவராக நம்ம வந்து கான்டென்ட் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ஒரு விஷயத்த அவங்க வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அதை இவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் நோட் பண்ணணும். நிறையா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இருக்கும், ஆனால் சிலது மட்டும்தான் கிளிக் ஆகிருக்கும், சிலது மட்டும்தான் இன்னும் நிறைய பேரால் பேசப்படுற ஒரு மூவியாக இருக்கும். ஸோ இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலையும் தான் அந்த டாக்குமெண்ட்ரி மூவி வந்து சக்ஸஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூவிங் டாக்குமெண்ட்ரி. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் சிம்பிளாக அதை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி நம்ம முடிக்கக்கூடாது. நல்லா கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும், தீமேட்டிக் கண்டென்ட் பார்க்கணும், சினிமேட்டிக் டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சோஷியல் கான்டெக்ஸ்ட் அதில் கரெக்டாக சொல்ல வேண்டிய மெசேஜ் அதில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபிலிமோட பர்பஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நான் வந்து சொல்கிறேன், ஒரு அவேர்னஸ்க்காக இது வந்து உண்மையாக நடந்த விஷயம், ரொம்ப சிம்பிளான சில்லியான ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் கரெக்டாக ஒரு ரீசனபிளான ஒரு சோர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்களா, உண்மையாக நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்களா, அந்த ஃபிலிம் மேக்கரோட ஐடியாலஜி என்ன மாதிரி இருக்குது, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் சில எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டிசைனிங், நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கூட இம்பார்ட்டண்ட். ஒரு மூவியாக நம்ம பார்க்கும்போது இப்போது ரியலாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஸ்டோரியாக அவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க சொல்கிற விதத்தில் அவங்க பயாஸ்டாக இருக்கிறாங்களா இல்லை நியூட்ரலாக இருக்கிறாங்களான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி தான் ஒரு மூவியாக ப்ரெசென்ட் பண்ணும்போதும் அதில் நம்ம எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ரியோட நம்ம அதர் டெக்ஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும், ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பயாஸ்டாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு அகாடமிக் வைஸாக நம்ம போகும்போது ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். மீடியா டெக்ஸ்ட் எல்லாமே எப்படி இந்த வேர்ல்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. நானூக் ஆஃப் தி நார்த் 1922 வந்த இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எத்தனோகிராஃபி டாக்குமெண்ட்ரிஸ். இதை வந்து எல்லாருமே ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதோட ரியலிசம் எந்தளவுக்கு நேச்சுரலாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. அதை ஸ்டேஜ் பண்ணது வந்து சரியில்லை அப்படின்றதுக்காக சில பேர் கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. நைட் அண்ட் ஃபாக் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி 1956 வருது ஓகேவா. அலைன் அப்படின்றவர் வந்து இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. இது வந்து ஹாலோகாஸ்ட், மொத்தமாக ஒரு இடத்துல இறந்து போவாங்க இல்லையா மக்கள், ஒரு பெரிய அழிவு ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது மக்கள் எல்லாரும் ஒரு கேம்ப் போட்டு ஒரு இடத்துலலாம் இருப்பாங்க இல்லையா, அங்கேருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்குதா, பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஆனால் சில இடங்களில் அதை செக் பண்ணாததுனால இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பவுலிங் ஃபார் கொலம்பைன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து 2002 எடுக்கிறாங்க. மைக்கேல் மோர் அப்படின்றவர் எடுக்கிறாரு. இது வந்து பார்ட்டிசிபேட்டரி அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மேட்டிவ் மோடில் தான் எடுக்கிறாரு ஓகேவா. ஸோ அமெரிக்கன் கன் வயலன்ஸ் வந்து நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் ரொம்பவே வயலண்ட்டான ஒரு இன்சிடெண்ட். ஆனால் இவர் அதை சொல்கிற விதம் வந்து ரொம்ப ஹியூமராகவும் அண்ட் ஆல்சோ சீரியஸான டோன்லேயும் சொல்லியிருப்பார். ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம ஹியூமராக சொல்லும்போது அது இன்னுமே ஈஸியாக ரீச் ஆகும், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விதத்தில் இவர் சொல்லணும்னு நினச்சிருக்கிறாரு. தென் தி ஆக்ட் ஆஃப் கில்லிங் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி 2012 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது பீப்பிள் அஸ் வியூவராக அஸ் ஆடியன்ஸாக நமக்குள்ள ஒரு கொஷின், நம்ம வந்து மாரலாக நடந்துக்கிறோமா, நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லான லாயலான ஒரு பர்சனாக இருக்கிறோமா, மாரல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றுறோமா, நம்மளே கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரிஸை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சரி ஓகே இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து பீப்புளோட ஒப்பீனியனை ஷேப் பண்ணுது, கல்ச்சுரல் மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேப் பண்ணுது அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ரோல் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ். ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் வந்துட்டு எஜுகேஷனில் என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்குது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விஷுவலாக ஒரு ஸ்டோரி
டெல்லிங். இப்போது ஜெய் பீம் மாதிரியோ இல்லை சூரரை போற்று மாதிரியோ ஒரு மூவி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த பீப்புள் எல்லாரும் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு சாதாரண பையன் ஒரு பெரிய பிளானோடு வரும்போது அவனுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி அவன் தாண்டி போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விஷுவலாக அவங்க பார்க்கும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்கும் இல்லையா. நல்லா அவங்களை எஜுகேட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்குமான ஒரு டூலாக இருக்குது. இந்த மாதிரியான மூவிஸ் பார்க்கும்போது அவங்களே அறியாமல் அவங்க பண்ணது தப்புன்றதை புரிஞ்சு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி பீப்புளுக்காக அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கும்போது அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாரலி ஒரு நல்ல ஒரு பர்சனாக அஸ் அ ஹியூமனாக அவங்கள மேக் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே கிரிட்டிக்கலாக அவங்க என்கேஜாக இருப்பாங்க. சோஷியல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் ரியாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு புரியும். 1 to 1 அவங்க பேசுவாங்க, அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரும். இவ்வளோ நாளும் ஒரு புரிதல் இருந்தாலும் இப்போ எல்லாரும் கிளாஸ் ரூமில் ஒன்றா பார்க்கும்போது டீச்சரோட கைடன்ஸ் இருக்கும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்டிவிசம் க்ரியேட் ஆகிறதுக்கு, ஒரு அவேர்னஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் இன் ரிவ்யூவிங் டாக்குமெண்ட்ரிஸ். ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அஸ் அ ரிவ்யூவராக நமக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் இருக்கணும், ஓகேவா. ஏன்னா நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், அந்த ஃபிலிம் மேக்கரோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அஸ் அ வியூவராக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அந்த ஃபிலிம் மேக்கரோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது, ஃபேக்ட் அவர் எந்த அளவுக்கு கன்வே பண்ணியிருக்கிறாரு. சில விஷயங்கள் வந்து அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு, அதுக்காக நீங்கள் இது ஒரிஜினலாக இல்லாததை பண்ணியிருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது அவங்களோட க்ரியேட்டிவ் எக்ஸிக்யூஷன் அப்படின்றத புரிஞ்சுட்டு அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூவராக சென்சிட்டிவான ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்போ ஒரு எம்பத்தியோடு நம்ம பார்க்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ரிவ்யூவராக மட்டும்தான் அங்கே ஜென்ரலைஸ்டான ஒரு பர்சனாக பார்க்கணுமே தவிர அவங்க ஒரு லோ கிளாஸோட வாய்ஸாக அந்த மூவியை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். நம்மளோட கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வரக்கூடாது, எத்திக்கலாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஒரு ரிவ்யூவர் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நாங்கள் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டோட ஃபிக்ஷனையும் பிளெண்ட் பண்ணுறாங்க, பிளெண்ட் பண்ணி கூட அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு சென்சேஷனல் எலமெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வியூவர்ஸ் எல்லாருமே டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸை அட்ரஸ் பண்ணணும். எல்லாருக்கும் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதிரியான ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்மளோட ஸ்டாண்டு கரெக்டு தானா, மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸையும் நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.